ஹாய் வணக்கம். இப்போ நம்ம பெரிய டூர் போகிறோங்க. அது கிளம்பியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து இந்தியா. அப்புறம் இந்தியாவுக்கு போயிட்டு பேங்காக், அப்புறம் வியட்நாம், அதுக்கப்புறம் கம்போடியா, அப்படி ஒரு பெரிய டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சம்மர் வெக்கேஷனுக்கு ஸ்கூல்லாம் முடிஞ்சிச்சு லாஸ்ட் வீக். ஸோ பசங்களோட ஃபேமிலியோட எல்லாம் சேர்ந்து கிளம்ப போகிறோம். ஒரு லாங் வெயிட்டுக்கு அப்புறமா திருப்பி வீட்டுக்கு போகிறோம் எல்லாரும். ஸோ எல்லாரும் எக்ஸைட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்ஸ் எல்லாம் வேறு இருக்குது. சொல்லிட்டேன் நான் முன்னாடி. அப்படியா? ஆமாம். ஏர்போர்ட் வந்துட்டோம். ஸோ இதுதான் வார்சா ஏர்போர்ட், போலாண்டில் இருக்குது. ஸோ வார்சா டு தோஹா, தோஹா டு சென்னை. ரெடியா? ஆமாம். யூ ரெடி? ரெடி. தோஹா வந்தாச்சு. அப்படியே தோஹாலாம் சுற்றி பார்த்தோங்க. நல்லா இருக்குது ஏர்போர்ட்டு. உள்ளே நல்ல செடியெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால நல்லா டைம் பாஸ் ஆகிடும். அதை பார்த்துட்டு அப்படியே திருப்பி கிளம்பிட்டோம். வந்தாச்சு இந்தியா. இப்போ போய் லக்கேஜை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதுதான். சென்னை, நம்ம சென்னை. காருக்காக வெயிட்டிங். சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சு. இது எங்கள் அம்மா, எங்கள் வீடு. ஸோ இதுதான் எங்கள் வீட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் ஒய்ஃபோட வீடு. ஸோ அன்றைக்கே அங்கேயும் போய் விசிட் பண்ணிவிட்டு வேலூர்லேயே தான் இருக்காங்க, எல்லாம் பக்கம்தான். ஸோ அடிக்கடி போயிட்டு வந்துடலாம் கார் எடுத்துகிட்டு. ஸோ ஊருக்கு போனாலே 2 இடத்துலையும் மாற்றி மாற்றி இருப்போம். இது என்னோடய மாமியார். எப்போவுமே ஊருக்கு போன உடனே எங்கள் ஊருக்கு போய் எங்கள் தாத்தா பாட்டியை பார்க்க போவோம். எங்கள் தாத்தா பாட்டி இறந்து பல வருஷம் ஆகுது. இருந்தாலும் அவங்களுடைய நினைவிடத்துக்கு போயிட்டு நாங்கள் கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணுவோம். அதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு வேலை. ஸோ இவங்க தான் எங்கள் தாத்தா, பொன்னுசாமி மங்கையம்மாள். வேலூர்லேருந்து பக்கத்தில் ஒரு கிராமத்துலேங்க. இது வந்து ஒய்ஃபோடைய பாட்டி. ஸோ அவங்கள பார்த்துட்டு அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் பேசிட்டு பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வந்ததும் இதெல்லாம் முடிச்சிடும். முடித்த பிறகு நம்ம ஸ்கூல் படித்த இடம்லாம் போய் பார்க்கணும் இல்லையா ஊருக்கு வரும்போது. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டு, ஐயோ இந்த ஸ்ட்ரீட்டில் என் வண்டி, அதாவது எங்கள் அப்பா வெஸ்பா வச்சுருந்தார், அதில் போய்கிட்டே இருப்பேன். அப்போ ஸ்கூலில் போயிட்டு வந்து இந்த ரோடெல்லாம் வந்து ரொம்ப பரிச்சயமான ரோடுங்க. இங்கே எல்லா இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லா வீடும் தெரியும் ஓரளவுக்கு. இந்த வீட்டுக்கு மாடியில் தான் ஒய்ஃப் இருந்தாங்க எங்கள் வீடு அந்த ஏரியாவில். ஸோ நான் அவங்கள பார்க்குறதுக்கு இந்த ஸ்கூட்டரில் போவேன், வருவேன், கார் அடிச்சுட்டு போவேன். என்னோடய ஃப்ரெண்டு வீடு இந்த ரோடு எண்டில் இருக்குது. அந்த செவுத்து மேலேயே தான் உட்காந்துருப்போங்க. இப்போ அந்த செவுத்தில் பாருங்கள், யாரும் உட்காரக்கூடாதுன்னு இரும்பு போட்டாங்க போல இருக்குது. அந்த வீடு தான். அப்புறம் இந்த இடமெல்லாம் சரி, கண்டிப்பாக எப்போ போனாலும் ஊருக்கு போனாலும் இதெல்லாம் வந்து ஒரு பார்ப்பேங்க. அது ஒரு நல்ல ஃபீல் இல்லையா? ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் வரும். ரோட்டில் கிரிக்கெட் விளையாடினது எல்லாம் ஞாபகம் வரும். ஸோ இதெல்லாம் எங்கள் ஏரியா. ஸோ அதெல்லாம் அப்படி சுற்றி பார்த்துட்டு வந்தேன். பசங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் கதைகளெல்லாம். இந்த மாதிரி தான் ரோட்டில் கிரிக்கெட் விளையாடுறது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஏலகிரி போகலான்ட்டு ஒரு முடிவு பண்ணோங்க ஃபேமிலியோடு சேர்ந்து. எங்கே போக போகிறோம்னா, எங்கள் மலையை காணோம். இப்போ தெரியும். எஸ், இந்த மலை மேலே போக போகிறோம். ஏலகிரி. அழகாக இருக்குங்க. We're going to that mountain there. அப்படியே வழியில் சாப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு திருப்பியும் ட்ராவலை கண்டினியூ பண்ணி மலை ஏற போகிறோம். வேலூர்லேருந்து பக்கத்தில் தான் இருக்குது ஏலகிரி. ஸோ எங்களுக்கு வந்து ஈஸி. சும்மா ஒரு 2 மணி நேரமாக 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். ஆம்பூர் தாண்டி வந்தோம்னா போயிட வேண்டியது தான். நல்லா இருக்குங்க. அதான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலூர் பக்கமோ இல்லை எங்கே இருந்தாலும் வந்து வரலாம் இந்த இடத்துக்கு.
நல்ல ஒரு ஊட்டி அளவுக்கு வந்து ஹைட் இல்லை, அதே மாதிரி க்ரௌட் இல்லை. என் பையன் குரங்கு மாதிரி காதை காட்டுறான். ஏன்னா குரங்கெல்லாம் இது என்னோட அக்கா பையன். Oh, so cute. Yeah. We told him to come. என்னன்னா இல்லை ஒன்றும் இல்லை. எல்லாம் இந்த book packet தான். எங்கள் அக்கா பையன் பாருங்க பைக்லேயே வந்துட்டான், சொல்லாமல் கொள்ளாமல் பெங்களூர்லேருந்து. வரமாட்டேன் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக பெங்களூர்லேருந்து பைக் எடுத்துகிட்டு வந்துட்டார். மலையடி வாரத்துலேருந்து வெயிட் பண்ணிட்டு கரெக்டாக என் கார் வரும்போது வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. Why is it so foggy? And we're going up the hill, so it's. இங்க ஒரு monkey உட்கார்ந்திருக்கு. Just sitting. நல்ல குரங்கு இருக்கும் வழியெல்லாம் பார்த்துட்டு. Activities. இந்த ரிசார்ட்டில் தான் தங்க போகிறோமா? Yes. என்ன பேர் இது? Anantyam. Restaurant. அனந்தியம். ஓகே, Is the name போகலாம். cafe or swimming pool? 2 காரில் வந்தோங்க, அதுதான் பத்தும். எங்க அஜு வெள்ளம்ஸ்டான்ல? வெள்ள means like bike வெள்ள parking காக. இங்கே பார்க்கிங் இல்லையா? என்ன சர்ப்ரைஸ் இது! நாங்களுக்கு டவுட் வந்துருச்சு 2 முறை ஃபோன் பண்ணியாம. ஆமா, இது அப்ப விட்டு அம்மா பார்க்க முடியாதுல்ல, சொல்லிட்டாங்க. அதனால சரி. அதான் லீவ் கிடைச்சு சூப்பர் செம்ம சர்ப்ரைஸ். உள்ள தந்துடுறேன். ஸ்டூடெண்ட் கேட்ட கட் லைக் சார். எப்படி தெரியுமா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நல்ல ப்ளசன்ட்டா இருக்கு. கிளைமேட்டும் சூப்பராக இருக்கு, வெயில் இல்லை, நல்லா ஊட்டியில் இருக்க மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கலர்ல ப்ளசன்ட்டா இருக்கு. ஆமாம், இதுதான் ரூம்ஸ் போல இருக்கு. அனந்தியம். ஓகே, ஸோ ரிசப்ஷன்லலாம் பேசி முடிச்சுட்டு வாங்க ரூம் போய் சுற்றி பார்ப்போம். இது என்னோட அம்மா. ரூம் 3 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூமு போவோமா? Yes. ஓகே, நாங்கள் மொட்டை மாடி, மற்றவங்களாம் கீழே. இந்த ரூம் 604. I don't know anything about the room. Let's go and see and explain. So I think you can place your shoes here. Okay. தேங்க்ஸ். ஆட் வச்சுன்னா அதை ஆன் பண்ணிக்கணும். ஓகே. சரி. இல்லை டவுல்ஸு ஷாம்பு எல்லாம் இருக்குங்க. ஒரு எடுத்ததும் பெட்ரூமா? சரி, ஓகே. என்கிட்ட இருக்கு, பாயிண்ட் பின்னாடி இருக்கு. We have a bedroom. You can lie down on the bed. TV. ஓகே, இங்க பாருங்க. And Ta-da! balcony. Yeah, balcony. Balcony. ஒரு சின்ன அப்படியே ஒரு வியூ அப்புறம் நல்லா இருக்கு. பாத்ரூம் காமி. ஷவர் இருக்கு. இந்த என்ன ஷவர் இது? ரெயின் ஷவரா? அந்த மாதிரி ஷவர். ஓகே, ட்ரையர் இருக்கு. ஆமாம், இப்போ ஸ்டோரிங் பிளேஸ். இந்த கார்டு. இவங்க என் சின்ன அக்கா. ரெண்டு அக்கா எனக்கு. பெரிய அக்கா இப்போ வருவாங்க பாருங்க. இவங்க தான் பெரிய அக்கா. இவங்க பையன்தான் அஜு, ஆதித்ய கிருஷ்ணன். பிரியாணி. ஸோ லன்ச் முடிச்சுட்டு இந்த போட் ஹவுஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க. ஒரு பார்க் இருக்குது. முதல்ல அந்த பார்க்குக்கு வெளியில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் விற்கும்.
மலை பிரதேசத்தில் மட்டும் கிடைக்கிற இந்த விஷயங்கள். இதோ இந்த கிழங்கு ஒன்று முட்டி வலிக்கு ஏதோ நல்லா அப்படியா நிஜமா? ஆனால் ஒன்றும் பயப்படுற மாதிரிலாம் இல்லை, ஸ்டில் வாட்டரு. அதனால் லைஃப் இதெல்லாம் கொடுக்குறாங்க, அந்த ஜாக்கெட், லைஃப் ஜாக்கெட்லாம். ஸோ அப்படியே அதை போட்டுக்கிட்டு போகலாம், நல்லா ஜாலியாக இருக்குங்க. எனக்கு கேட்டால் ஊட்டியை விட நல்லாவே இருக்கு இங்கே. க்ரௌட் இல்லை கொஞ்சம். பாய் 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 பாய். பேக கொடுத்துருப்போம். பத்திரம் பத்திரம் உட்காருங்க. அப்பா அம்மா போட்டோ எடுங்க. ஹலோ. நாங்கள் இது மாதிரி ரோப் பண்ணுற போட் எடுத்துக்கிட்டோம். அது ஒரு ஆள் இருப்பார். பெடல் போட் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை முடிச்சுட்டு ஷூட்டிங் பண்ணோம் அந்த பார்க்கில். வெயிட்டா இருக்கா? அவனுக்கு வெயிட்டு அந்த இது ஸ்டாண்ட் வைங்களா? மாமா, பெரிய மாமா அவர். சின்ன மாமா கொஞ்சம் பிஸியாக அவர் வரல. அந்த பார்க்கெலாம் சுற்றி பார்க்கலாங்க. நார்மலாக இருந்தது. அப்படி ஒரு நல்ல ஒரு க்ரீனிஷாக. சம்மருக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. வெயில் ஊருக்கு வெயிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு இங்கே ஓடியாந்துடலாம் அந்த மாதிரி. அப்புறம் இதான் நாங்கள் தங்க ரிசார்ட்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. Baby. Why, Mama? It's shallow. I can walk in here. பசங்க ஸ்விம்மிங் கற்றுக்குறாங்க ஸ்கூலில் ஒரு கிளாஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்விம் பண்ணுவாங்க 2 பேருமே. ஸோ அதெல்லாம் ரொம்ப தேவை. ஸ்விம்மிங் பூல் இருக்குது ரெஸ்டாரண்ட் இந்த ரிசார்ட்டில். வேறு என்ன இருக்குது? வேற என்ன இருக்கு? ஜிம் இருக்கு. ஆமாம், பின்னாடி ஜிம் இருக்குது. அது போய் பண்ண போகிறோம். அழகாக இருக்குங்க இந்த ரிசார்ட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா வேலைக்கரையில் புக் பண்ணுங்கள், தங்குங்க. நல்லா ஒரு டைம் பாஸ் ஆகிடும். ஃபுட்டும் நல்லா இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டு அங்கே உள்ளே சாப்பிட்டுக்கலாம், வெளியில் லஞ்செலாம் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு ரிலாக்ஸிங் இடம். ஒரு கெட் டுகெதருக்குலாம் நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலி கெட் டுகெதருக்கு நல்லாயிருக்கும். பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஜக்கூசியும் இருக்குது, அங்கேயும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் டைம். அதாவது கசின் கொஞ்சம் பேசுகிறதுக்கெல்லாம். ஸோ இன்னும் 2 கசின் வெளிநாட்டு ஒருத்தருக்காங்க, இன்னொருத்தவங்க பிஸியாக இருக்காங்க, வரல. பட் அவங்கள அப்புறமா மீட் பண்ணிட்டோம். ஜக்கூசி போகலாமா? ஸ்விம்மிங் பூல்லேருந்து சில்லுன்னு வந்து சூடான ஜக்கூசியில் கதகதப்பாக இருக்கு. நல்ல மசாஜ் எஃபெக்ட். ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கலாங்க, அதுதான் மெயின். ஒரு ஹரிபரி இல்லை. அது ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ஸ்டே. ஜிம்மும் வந்து ஃபேமிலியாக போய் எல்லாருமே ஜிம்மு பண்ணோம். அது ஒரு ஜாலியாக இருந்துச்சு. மொத்தமாக சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுறது. அதை முடிச்சுட்டு நானே தான் விவேக் சொல்கிற மாதிரி அந்த அட்டையில் ஓட்டினது இல்லைங்க, ரியலாக தான் தூக்குறேன். அப்புறம் கேம்ப் ஃபயர் கூட இருக்குங்க. பட் என்னென்னா பற்ற வச்சாங்க, உடனே மழை வந்துருச்சு. அதனால் கண்டினியூ பண்ணல. ஸோ அதனால் இன்றைக்கி நைட் முடிஞ்சது. காலையிலங்க அடுத்த நாள் காலையில் செக் அவுட் பண்ணிட்டு ஜஸ்ட் 1 டே தான் ஸ்டே பண்ணோம். 2 நைட்ஸாக இல்லை 1 நைட் தான் ஸ்டே பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் பாருங்கள், பொங்கல், வடை அதெல்லாம் இருந்தது. சாப்பிட்டுட்டு சட்னி, தேங்காய் சட்னி. அஜும் அவனுக்கு எக்ஸாம் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும்னு சொன்னான் அப்படி. ஸோ அவருக்கு பெங்களூர் போகணும். அதை பாய் சொல்லிவிட்டு இங்கேருந்து பெங்களூர் கிளம்பிட்டார். நாங்கள் வேலூருக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரிப் வித் ஃபேமிலி இன் இந்தியா. அடுத்து வர டூரெல்லாம் பேங்காக் எல்லாம் வரும்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ்லாம் ஒரு நாள் எப்போல்லாம் எடிட் பண்ண டைம் கிடைக்குதோ எடிட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.